சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ரெசிபிலாம் கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா ஒருத்தர் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு பொண்ணோட பர்த்டேக்கு. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார்னை நல்லா கொஞ்சம் சால்ட் வாட்டர் வச்சு தடவிட்டு அதுக்கப்புறம் கேஸில் ஃபுல்லாக ஃப்ளேம் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணிட்டு மாங்காய் கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாய் போடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போட்டு கிளறிட்டேன். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. கூடவே நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், அதையும் பாயில் பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் கொடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் குடிக்கிற அந்த நெல்லிக்காய் ஜூஸையும் கொடுத்தேன். நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சமாக ஹனி கலந்து கொடுத்தேன், குடிச்சிட்டாங்க. தம்பிக்கு மட்டும் இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்றதுனால காலையில் ஹஸ்பண்ட் தான் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. ஸ்கூலுக்கு போய் அவனை விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மீன் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்தது ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா மீனை அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுறது யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான். எனக்கு அந்தளவுக்கு பண்ண தெரியாது. அவர் சூப்பராக பண்ணி கொடுப்பார், அதனால நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா மீன் குழம்புலாம் வச்சுட்டு மீனுக்கு மசாலாலாம் திரட்டி வச்சுட்டு மீன் குழம்போட ரெசிபி ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள். மதியம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் பாப்பாவுக்கு அவருக்கு எல்லாம் செப்பல் எடுக்கிறதுக்காண்டி பேட்டா ஷோரூம் போயிட்டு எடுத்துகிட்டு ஜிகர்தண்டா குடிச்சிட்டு ஈவினிங் வீட்டுக்கு